This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் பொருட்பால். இயல் அரசியல். அதிகாரம் 58. கண்ணோட்டம். குறள் 572. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை. விளக்கம். உலகியலே கண்ணோட்டம் எனும் அருட்பார்வையின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. அதனால் கண்ணோட்டம் எனும் அருட்பண்பு இல்லாதவர் உயிர் வாழ்வது நிலத்திற்கு சுமையே தவிர வேறு ஒரு பயனும் இல்லை. பழகியவரிடத்தும் பழகாதவரிடத்தும் நெஞ்சு நெகிழ்ந்து நடக்கும் பண்பே கண்ணோட்டமாகும். கண்ணோட்டம் எனும் பண்பு மாந்தர் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது மட்டுமன்றி குமுகாய அமைப்பிற்கு ஆணிவேராகவும் உள்ளது. நெகிழ்ச்சி பண்பு இல்லையெனில் ஒருவரை ஒருவர் சீறுவதும் சிதைப்பதுமே வாழ்க்கையாக இருக்கும். புலியும் மற்ற கொடிய விலங்குகள் வாழும் காடு போலவே நாடும் ஆகிவிடும். மக்களுக்கு பிறவியிலேயே கண்ணோட்டம் எனும் நெகிழ்ச்சி பண்பு அமைந்துள்ளதால் தான் நூற்றுக்கணக்காக சேர்ந்து பழகவும் கூடி வாழவும் முடிகிறது. பிறரோடு நெகிழ்வோடு பழகி கண்ணோட்டம் உடையவர்களாய் இயைந்து வாழ்வதே மக்கட்பண்பு. தன்னலமும் சூழ்ச்சியும் உடைய சிலர் செய்யும் சூதுகளுக்கும் கேடுகளுக்கும் இரையாகி போனால் கண்களை பெற்றதால் ஒரு பயனும் இல்லை. கண்ணோட்டம் என்னும் அருளுணர்வு இல்லாதவர் நிலத்திற்கு சுமையே ஆவார். இக்குறளுக்கு ஏற்புடைய வேறு சில இலக்கிய பதிவுகள். கண்ணழுவ செய்து துயர் காட்ட வேண்டாம். உலக நீதி. உலகநாதர். அருளை அழித்து பிறருக்கு துன்பம் செய்தல் வேண்டாம். இல்லானு கண் பிங்கிடம் பொருளையவன் மற்ற எல்லாம் இருந்தும் அவர்க்கென் செய்யும் நல்லாய் மொழியிலார் கேது முதுநூல் தெரியும் விழியிலார் கேது விளக்கு. நன்னெறி சிவப்பிரகாசர். பேசும் திறனற்ற ஊமைகட்கு பழமை வாய்ந்த நூல் யாது பயன் தரும்? விழி இழந்தவர்களுக்கு விளக்கு என்ன பயனை தரும்? அதுபோல உள்ளத்தில் அன்பு இல்லாதவனுக்கும் இடம் பொருள் ஏவல் எல்லாம் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. கண்களில் கனிவும் உள்ளத்தில் அன்பும் உடையவர்களால் தான் செல்வத்தின் பயனை தூய்க்க முடியும். கண்ணோக்கு அரும்பா நகைமுகமே நான் மலரா இன்மொழியின் வாய்மையே தீங்காய வன்மை பலமா நலங்கனிந்த பண்புடையார் அன்றே சலியாத கற்பத்தரு. நீதிநெறி விளக்கம். குமரகுருபரர். அன்பான அருட்பார்வையே அரும்பாகவும் மகிழ்ந்த முகமே நாள் பூத்த புது மலராகவும் மெய்மையான இன்சொல்லே இனிய காயாகவும் ஈகையே பழமாகவும் ஆக இவ்வகைப்பட்ட அருட்குணம் மிக்கவர்களே கற்பக மரத்துக்கு நிகரானவர்கள். சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராயர் பொறுப்பது கடனை. நருந்தொகை. அதிவீர ராமபாண்டியர். சிறுமதி படைத்தோர் செய்யும் சிறு பிழைகளை எல்லாம் பொறுத்தருள்வதே பெரியோர் கடமையாகும். பொறுத்தருள் செய்வதே கண்ணோட்டமாகும். பெரியவர் தன் நோய்போர் பிறர் நோய்கண்டுள்ளம் எரியின் இழுதாவர் என்க திரியிழாய் மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு கலுழுமே கண். நன்னெறி சிவப்பிரகாசர். பிணியால் வருதுகின்ற மற்றைய உறுப்புகளை கண்டு கண்கள் தான் கண்ணீர் விட்டு அழும். அதுபோல பிறருடைய துன்பம் கண்டு இறங்கி தாமுற்ற துன்பமாக கருதி நெருப்பிலிட்டு நெய் போல் உருகுவது கண்ணோட்டமுடைய பெரியோர்களின் இயல்பாகும். அருளில் பிறக்கும் அறநெறி. நான்மணிக்கடிகை. விளம்பி நாகனார். அருளால் தோன்றும் அறநெறிகள். வாடிய முல்லை கொடிக்கு தேரீந்த வள்ளல் பாரி மயிலுக்கு போர்வை தந்த பேகன்
தமிழுக்கு தலை தந்த குமணன், புறாவிற்கு தன் தசை தந்த சிபி சக்கரவர்த்தி, தாய் பசுவின் கண்ணீருக்கு நயன்மை வழங்கிய மனுநீதி சோழன் என நம் முன்னோர்கள் கண்ணோட்டம் எனும் அருட்பார்வையினை அணிகலனாக கொண்டிருந்தார்கள். கண்களுக்கு அணியாக இருப்பது கண்ணோட்டம்தான். கண்ணோட்டம் இல்லாத கண்கள் புண்களை. அருட்சிந்தையோடு நடந்து கொள்வோம். கண்ணோட்டம். அலையிலா ஆழி பாழ், சிலையிலா கோவில் பாழ், குலையிலா கதலி பாழ், தலையிலா குடிகள் பாழ், அன்பிலா நெஞ்சம் பாழ், அருளிலா கண்கள் பாழ். வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம்.